எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகவே அவனிடம், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே நூற்றுக்கணக்கான மீன்கள் இருக்கின்றன. எத்தனை மீன்களுக்கு உங்களால் உதவ முடியும்? இது என்ன வித்தியாசத்தை உண்டாக்கப் போகிறது என்று கேட்டான். அவர் எந்த பதிலும் சொல்லாது இன்னும் 2 அடியை எடுத்து வைத்து இன்னொரு மீனை எடுத்து தண்ணீரில் விட்டுக்கொண்டே, இந்த ஒரு மீனுக்கு இது பெரிய வித்தியாசம்தானே என்று சொன்னார். நாம் என்ன வேறுபாட்டை ஏற்படுத்துகிறோம்? சிறியதோ பெரியதோ என்பது ஒரு பொருட்டே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு சிறிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினால் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் அடைவோம் இல்லையா? உங்கள் உயிர் காப்பாற்றுவதற்கு உரியதா? இஸ் யோர் லைஃப் ஒர்த் சேவிங்? ஒரு சிறுவன் ஆற்றில் மூழ்கி கொண்டிருந்தான். அவன் உதவி கேட்டு கத்தினான். அந்த வழியாக வந்து கொண்டிருந்த ஒருவர் ஆற்றில் குதித்து சிறுவனின் உயிரை காப்பாற்றினார். அந்த மனிதர் கிளம்பும்போது அச்சிறுவன் அவரிடம் மிகவும் நன்றி என்றான். எதற்காகப்பா நன்றி என்று அந்த மனிதர் கேட்டார். என் உயிரை காப்பாற்றியதற்காக என்று அந்த சிறுவன் பதில் சொன்னான். அந்த மனிதர் அந்த சிறுவனை சற்று உற்று பார்த்துவிட்டு, மகனே, நீ பெரியவனாக வளர்கின்ற போது உன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட தகுதி உடையதுதான் என்று நிரூபி என்று சொன்னார். நினைத்து பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இதுவே விழித்துக் கொள்வதற்கான அழைப்பு. நிறைவை தராத வெற்றி பொருளற்றது. பொருளும் குறிக்கோளும் பற்றிய உணர்வு இல்லாவிட்டால் எவ்வளவுதான் கௌரவமும் பணமும் பட்டங்களும் ஒருவர் பெற்றிருந்தாலும் வாழ்க்கை வெறுமையாகவும் சந்தோஷம் இல்லாமலும் ஆகிவிடும். உங்களது உடல் நலம், பணம், குடும்பம், சமுதாயம், மதிப்புகள் ஆகியவை பற்றிய வெற்றிக்கான உங்களது சொந்த தத்துவத்தை நீங்கள் உருவாக்கும் போதுதான் உங்களது வெற்றி தொடங்குகிறது. உங்களை வழிநடத்தும் ஒரு தெளிவான குறிக்கோளும் தத்துவமும் இல்லாவிட்டால் வாழ்க்கை வெறும் கற்பனையால் வழிநடத்தப்படும். மக்கள் வெற்றி தத்துவத்தை வகுத்து கொள்ளாவிட்டால் தோல்வி தத்துவத்தை அவர்கள் தழுவ நேரிடும். சில சமயங்களில் விடக்கூடாத விஷயங்களை விட்டுவிடுகிறோம். விட்டுவிட வேண்டிய விஷயங்களை விடாமல் பிடித்துக் கொள்கிறோம். நல்ல பண்பமைப்பின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி கடமை பொறுப்பாகும். கடமை பொறுப்பு, கமிட்மெண்ட். நமது மதிப்பமைப்பு தெளிவானதாக இருந்தால் முடிவுகளையும் கடமை பொறுப்புகளையும் எடுப்பது மிக சுலபமாகி விடுகிறது. உதாரணமாக, எதிரிக்கு ரகசியங்களை விற்பதன் மூலமாக உங்களது நாட்டிற்கு நீங்கள் கடமை பொறுப்பினை ஆற்ற முடியாது. உங்களை நம்பி உங்கள் நண்பர் சொன்னதை மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலம் உங்கள் நட்பில் கடமை பொறுப்புடன் இருக்க முடியாது. எவ்வளவு குறைவாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு மட்டுமே செய்வதன் மூலம் செய்யும் வேலையை உங்கள் கடமை பொறுப்புடன் செய்ய இயலாது. கடமை பொறுப்புகளை செய்ய முடியாத போது அவை நேர்மையற்ற நடத்தையில் கொண்டுவிடும். சொந்த விஷயமோ அல்லது தொழில் ரீதியானதோ கீழ்கண்டவாறு சொல்லிக் கொண்டிருந்தால் நமது உறவு முறைகள் எப்படி செயல்படும் என்று நினைத்தால் திகைப்பாக இருக்கிறது. நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நான் செய்கிறேன், ஆனால் என்னை நம்பி இருக்க வேண்டாம். என்னால் முடிந்தால் வருகிறேன், ஆனால் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் சரிவர செய்யும் வரை நான் உங்களுடன் இருப்பேன். நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்கும் வரை நான் உங்களுடன் இருப்பேன். இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை நான் உங்களுடன் இருப்பேன். கீழ்வரும் உறவு முறைகள் ஒன்றோடொன்று சார்ந்து நம்பத்தகுந்த வகையில் இல்லாவிட்டால் இந்த உலகில் எதை சாதிக்க முடியும் என்று தெரியவில்லை. பெற்றோர், குழந்தை, கணவன், மனைவி, மாணவர், ஆசிரியர், வாடிக்கையாளர், விற்பனையாளர், முதலாளி, தொழிலாளி, நண்பர். ஒருவரையும் நம்ப முடியாமல் போனால் பைத்தியமே பிடித்துவிடும். நமது வலுவான உறவு முறைகள் கண்களுக்கு தெரியாத ஒன்றான கடமை பொறுப்பால் பின்னப்பட்டிருக்கின்றன. இன்று சத்தியத்தை காப்பாற்றவில்லை என்றால் அது ஒன்றும் பெரிய தவறாக யாரும் கருதுவதில்லை. எல்லா உறவு முறைகளும் கடமை பொறுப்பின்மையால் கெட்டுவிடுகின்றன. கடமை பொறுப்பின்மை உறவு முறைகளை சீர்குலைத்து நிலையற்ற உணர்வை கொடுக்கும். ஒருவரோடு நமக்கு என்ன பந்தம் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். கடமை பொறுப்பு கீழ்வருவனவற்றை குறிக்கிறது. சார்ந்திருக்கத்தக்க குணம், கடமை உணர்வு, நண்பகத்தன்மை, மற்றவரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இருத்தல், மாறாத்தன்மை, அக்கறை, பிறரை தன்னை போல் பாவித்தல், கடமை உணர்வு, உண்மைத்தன்மை, பண்பு, நாணயம், விசுவாசம். மேலே சொன்னவற்றில் ஒன்று குறைந்தாலும் கடமை பொறுப்பு தன்னுடைய பலத்தை இழந்துவிடும். ஒருவர் இன்னொருவருக்காக கடமை பொறுப்பேற்றுக் கொண்டால் அவர் உண்மையிலேயே எது வந்தாலும் நீங்கள் என்னை நம்பி இருக்கலாம் என்றும், உங்களுக்கு தேவைப்படும் போது நான் உங்களுடன் இருப்பேன் என்றும் சொல்வதாக அர்த்தம். நிபந்தனையற்ற கடமை பொறுப்பு கணிக்க முடியாத எதிர்காலம் ஒன்றில் என் நடத்தையை கணிக்க முடியும் என்று சொல்லும்.
எதிர்காலத்தை கணிக்க முடியாமல் எது செய்கிறது? உங்களது வாழ்க்கையிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள மாற்றங்கள், எனது வாழ்க்கையிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள மாற்றங்கள், வெளிப்புற நிலைகளில் உள்ள மாற்றங்கள். நிச்சயமற்ற தன்மை நிலவினாலும் கடமை பொறுப்பு என்னை நம்பி இருக்கலாம் என்று சொல்லும் கடமை பொறுப்பேற்கும் ஒருவர் பலவற்றை விட்டு கொடுக்க சம்மதிப்பார். எதற்காக? இதன் பதில் மிக தெளிவானதுதான். அதற்கான பரிசு விலை மதிக்க முடியாதது. கடமை பொறுப்பானது கீழ்வருவனவற்றை சொல்லும். நான் உங்கள் மேல் அக்கறை கொள்வதால் உங்களுக்காக தியாகம் செய்ய சம்மதிக்கிறேன். நான் நாணயமானவன், என்னை நீங்கள் நம்பலாம். நான் உங்களை கைவிட மாட்டேன். கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுடன் இருப்பேன். நல்ல நேரங்களிலோ கெட்ட நேரங்களிலோ நான் உங்களை கைவிட மாட்டேன். கடமை பொறுப்பு என்பது நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்ட ஒப்பந்தத்தை போன்றதல்ல. இதனுடைய அடித்தளம் கையெழுத்திடப்பட்டதொரு தாள் அல்ல, ஆனால் நன்னடத்தையும் நாணயமும் இரக்கமும் ஆகும். ஒருவனுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லாத போது ஏதாவது ஒன்றுடன் சார்ந்திருப்பது கடமை பொறுப்பு இல்லை. தேர்ந்தெடுக்கும் உரிமைகள் இருந்தாலும் ஏதாவது ஒன்றுடன் சார்ந்து சேர்ந்திருப்பது ஆகும். மேலே கூறப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் நாம் பிறருக்காக நிலையான கடமை பொறுப்பினை ஏற்க முடியாது. ஏன் கடமை பொறுப்பு முக்கியமானது? அதனால் நமக்கு கிடைப்பவை பின்வருமாறு. நாம் கணிப்பது போலவே எல்லாம் நடப்பது. பாதுகாப்பு, சொந்த வளர்ச்சி, தனிப்பட்டவர்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே பலமான உறவு முறைகள், நீடித்து நிற்கும் சொந்த உத்தியோக உறவு முறைகள். கொள்ளைக்காரர்களும் நேர்மையற்றவர்களும் கோணல் புத்திக்காரர்களும் கூட பொறுப்பான ஆதரவாளர்களையே தேடுவார்கள். கடமை பொறுப்பு என்பது பாலைவனத்தில் ஒரு சோலைவனத்தை ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற இந்த உலகில் நமக்கு கிடைக்கும் பாதுகாப்பு என்று நாம் இதை அழைக்கலாம். கடமை பொறுப்பு ஏற்கும் முயற்சி பயனுள்ள முயற்சியே ஆகும். கடமை பொறுப்பு என்பது மற்றவரது சொந்த தேவைகளுக்காக நமது சொந்த விருப்பங்களை தியாகம் செய்வது என்று அர்த்தமாகும். விருப்பங்களை விட தேவைகள் முக்கியமானவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடமை பொறுப்புகள் உறவு முறைகளை பிணைக்கும் பசையாக செயல்படும். கடமை பொறுப்பு என்பது வேடிக்கை விளையாட்டை தியாகம் செய்து துயரத்தை ஏற்றுக்கொள்ளும் விருப்பமாகும். உதாரணத்திற்கு, நட்புக்கு கடமை பொறுப்பேற்பது ரகசியத்தை காப்பதை குறிக்கிறது. வாடிக்கையாளருக்கு கடமை பொறுப்பேற்பது நல்ல சேவை நல்குவதை குறிக்கிறது. திருமணத்திற்கு கடமை பொறுப்பேற்பது விசுவாசத்துடன் இருப்பதை குறிக்கிறது. நாகரிக பண்பிற்கு கடமை பொறுப்பேற்பது கொச்சை தொன்மையிலிருந்து விலகி இருப்பதை குறிக்கிறது. தேசப்பற்றுக்கு கடமை பொறுப்பேற்பது தியாகத்தை குறிக்கிறது. வேலைக்கு கடமை பொறுப்பேற்பது நாணயத்தை குறிக்கிறது. சமூகத்திற்கு கடமை பொறுப்பேற்பது பொறுப்பை குறிக்கிறது. கடமை பொறுப்பு என்பது முதிர்ச்சியின் அறிகுறியாகும். வேறு வாய்ப்பு கிடைப்பதாலோ அல்லது பிரச்சனைகளின் அறிகுறிகளின் போதோ செய்து கொண்டிருப்பதை விட்டு விலகிவிடாமல் இருப்பதுதான் கடமை பொறுப்பு என்பதன் அர்த்தமாகும். உறுதியான கடமை பொறுப்புள்ள தனி நபர்கள் உறுதியான சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். உறவு முறைகள் கடமை பொறுப்பின் மேல் எழுப்பப்படுவதே ஆகும். நெருக்கத்தின் மேலும் அருகில் இருப்பதின் மேலும் அல்ல. ஒருவர் நெருக்கமாகவும் அருகிலும் இருந்தாலும் கடமை பொறுப்பின்றி இருக்கலாம். மாறும் மதிப்புகளால் கடமை பொறுப்பேற்காத உறவு முறைகள் தான் நல்லது என்று நினைக்கிறார்கள். பலர் கடமை பொறுப்பேற்க விரும்புவதில்லை, ஏனென்றால் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் இதற்குள் பல ஆண்டுகளாக தங்களுக்குள் எதையும் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொண்டும் பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றனர். இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், நாங்கள் கடமை பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒருவருக்கொருவர் இன்னமும் சோதித்து கொண்டிருக்கிறோம் என்பதே ஆகும். ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில வருடங்களில் அவர்கள் சோதிக்காது இருக்கும் எதனை அவர்கள் இன்னமும் சோதித்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கும் வரை எவ்வளவு தூரம் சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டிவிட நினைக்கும் இவர்கள் சுயநலமிக்க ஒட்டுண்ணிகள் என்பதே என் கருத்தாகும். எப்போதும் பெறுவதை பற்றியே எண்ணும் இவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு சுமையாகி விடுகிறார்கள். வெறும் அன்பாலும் உணர்ச்சியாலும் உறவு முறைகள் நீடிப்பதில்லை, மாறாக கடமை பொறுப்பாலும் பாவிப்பதாலும் தான் நீடிக்கின்றன. ஒருவரது சொந்த தேவைகளை விட மற்றவரின் தேவைகளை முன்னிறுத்துவதுதான் கடமை பொறுப்பு. சில சமயங்களில் நல்ல எண்ணங்களோடு இருக்கிற நல்ல மக்கள் முரண்பாடான கடமை பொறுப்புகளை சந்திக்கிறார்கள். உதாரணத்திற்கு, மரணப்படுக்கையில் இருக்கும் தனது மனைவியை கவனிப்பதற்கு ஒரு போலீஸ்காரர் கடமை பொறுப்பேற்கிறார். ஆனால் திடீரென்று நகரின் எதிர்முனையில் 10 உயிர்கள் போராடி கொண்டிருக்கின்றன என்றும் அதை சமாளிக்க வேண்டும் என்றும் ஒரு அவசர அழைப்பு அவர் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவர் என்ன செய்வார்? தனது மகளின் பட்டமளிப்பு விழா
நாளை ஒரு டாக்டர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு முறையே நிகழும் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கடமை பொறுப்பேற்கிறார். அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் விருந்தினர்களுடன் இருக்கும்போது அந்த விழாவிற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னால் விபத்தொன்றில் சிக்கிக்கொண்ட ஒருவரின் உயிரை காப்பாற்ற ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வருமாறு ஒரு அவசர அழைப்பு அவருக்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவர் என்ன செய்வார்? இவற்றுள் ஒன்றை தேர்ந்தெடுப்பதால் மற்றொன்றில் கடமை பொறுப்பு இல்லை என்று அர்த்தமில்லை. 2 கடமை பொறுப்புகளுக்கு இடையில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையில் முன்னுரிமை, பொறுப்பு, கடமை போன்ற உள்ளடங்கி இருக்கின்றன. ஒன்றை விட்டு மற்றதை செய்வதால் ஒருவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டுவிடும் என்பதல்ல. டாக்டர் செய்ய விரும்பியது என்னவோ தன்னுடைய மகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதுதான். அவர் என்ன விரும்புகிறார் என்பது முக்கியமல்ல. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் முன்னர் சொன்ன 11 விஷயங்களை உள்ளடக்கியே கடமை பொறுப்பு இருக்கிறது. கடமை பொறுப்புடன் இருப்பது பண்பின் பலத்தை காட்டுகிறது. பிறரது நியாயமான தேவைகளுக்காக நம் விருப்பங்களை அடக்கி வாசிக்க வைக்கிறது. பிறருடைய விருப்பு வெறுப்புகளுக்காக அல்ல. தேவைகள் முக்கியமானவை, மாறாக விருப்பங்கள் எல்லையற்றவை. தேவைகள் பல வந்திடும்போது ஒருவர் பொறுப்பையும் கடமையையும் முன்னிறுத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். திருமணம் போன்ற உறவுமுறை ஒன்றில் இருவர் ஒருவருக்கொருவர் கடமை பொறுப்பேற்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். மற்றவர் தன்னை அவர் ஏமாற்றி விட்டார் என்று நினைக்கலாமா? ஆத்திரப்படலாமா? தனது வாழ்க்கையை பாழாக்கியதற்காக மற்றவர் மேல் பழி போடுவதா? இது கடமை பொறுப்பல்ல, இது வெறுமனை சுயநலம்தான். கடமை பொறுப்பின் கஷ்டமான பகுதியே கடமை மீறல் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருப்பது. தவறுதலாக இது நடந்திருந்தால் கடமை பொறுப்பு மேற்கொண்டு செல்லும். ஆனால் கடமை மீறல் வேண்டுமென்று செய்ததாக இருந்தால் அதை மதிப்பிடுவது அவசியமாகிறது. தவறுதலாக நடந்த கடமை மீறலை பரிவோடும் மன்னிக்கும் தன்மையோடும் கையாளலாம். மாறாக வேண்டுமென்று செய்த மீறலோ, ஒரு முறை என்னை ஏமாற்றினாய் என்றால் அது உனக்கு வெட்கம், 2வது முறை ஏமாற்றினாய் என்றால் அது எனக்கு வெட்கம் என்று சொல்லும். 2 வழிக்குமே ஒருவரின் பதில் என்னவோ மன்னிக்கும் தன்மையே ஆகும். அவர்கள் சொல்வது போல புண்கள் ஆறிவிடுகின்றன, ஆனால் அவற்றின் வடு மறைவதில்லை. மன்னிப்பு இல்லாவிட்டால் கடமை பொறுப்புகள் சாத்தியமில்லை. உதாரணத்திற்கு பொய் சொல்வது அல்லது ஏமாற்றுவது ஆகியவற்றால் தன் பெற்றோர்களின் நம்பிக்கையை ஒரு குழந்தை தகர்க்கலாம். மக்கள் கடமை பொறுப்பேற்பதை தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் பல நேரங்களில் அவர்கள் அன்றைய நாளுக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது மிக பெரிய கடமை பொறுப்பாகும்? வாட் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் கமிட்மெண்ட்? நமது மதிப்புகளுக்கும் மனசாட்சிக்கும் எதிராக போகும் தவறான அல்லது நெறியற்ற கடமை பொறுப்பை நம் கவனக்குறைவாக மேற்கொண்டால் என்னவாகும்? இந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் அதை மறு மதிப்பீடு செய்து அதை முன்னெடுத்து செல்வதா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். நற்பண்புகளுக்காக ஏற்கும் கடமை பொறுப்பு, கமிட்மெண்ட் டு வேல்யூஸ். விசுவாசம் என்பதை வாங்க முடியாது, அது சம்பாதிக்கப்படுவதாகும். யாரிடம் நாம் விசுவாசம் காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம்? தனிநபர்களுக்கா அல்லது அமைப்புகளுக்கா? இவை எதற்குமே இல்லை என்பதே பதிலாகும். நாம் நமது நற்பண்புகளுக்கே விசுவாசமாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம். எங்கே பண்பமைப்பு மோதலுக்கு உள்ளாகிறதோ அங்கே ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ முடியாது, ஒரே அமைப்பில் அவர்கள் வேலை செய்ய முடியாது. தனிப்பட்டவருக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ ஒருவர் கடமை பொறுப்பேற்கிறார் என்றால் அவர் உண்மையில் என்ன சொல்கிறார்? அவர், நீ எதை நம்புகிறாயோ அதையே நானும் நம்புவதால் நான் உன் தோளோடு தோள் சேர்த்து நிற்கிறேன் என்று சொல்கிறார். நாம் கடமை பொறுப்பேற்று இருக்கும் ஒரு தலைவரோ, கணவரோ, மனைவியோ, முதலாளியோ, தொழிலாளியோ ஒரு எதிரி நாட்டிற்கு உளவாளியாக ஆனால் என்ன ஆவது? நாம் முன்னமே கடமை பொறுப்பேற்று விட்டபடியால் நான் எனது ஆதரவை தொடர்ந்து தருவேனா? நிச்சயமாக இல்லை. நெறியற்ற சட்டவிரோதமான நடத்தைக்கு ஒருபோதும் நான் ஆதரவு தர கடமை பொறுப்பேற்க மாட்டேன். நிறைவேற்றாத கடமை பொறுப்புகள் கீழ் வருவனவற்றிற்கு இட்டு செல்லும். சிதறிய குடும்பங்கள், அனாதை குழந்தைகள், மோசமான உறவு முறைகள், உயர் மன அழுத்த நிலைகள், குற்ற உணர்வு, முழுமையற்ற வாழ்க்கை, வியாபாரத்தில் நஷ்டம், தனிமைப்படுத்தப்படுதல், மனக்கவலை. கடமை பொறுப்பேற்று அதற்கு தக்கபடி அதிலேயே நில்லுங்கள். நெறிகள், எத்திக்ஸ். மோசமான செயல்களுக்கும் மோசமான வாழ்வை நடத்துவதற்கும் நாம் வாழும் மோசமான சூழல்கள் ஒன்றும் நொண்டி சாக்குகள் இல்லை. பண்புகளும் நெறிகளும் நல்ல நேரங்களுக்கு மட்டும் உருவாக்கப்பட்டது இல்லை, கெட்ட நேரங்களை தடுப்பதற்கும் உருவாக்கப்பட்டன. இவை மக்கள் நல்லவர்களாக இருக்கும்போது அதைவிட கெட்டவைகளிலிருந்து அவர்களை தடுப்பதற்கும் தேவைப்படுகிற ஊர் சட்டங்களை போன்றவை.
பல தேர்ந்தெடுத்தல்கள் நெறி சார்ந்தவை இல்லை. உதாரணமாக என்ன துணிகள் வாங்குவது அல்லது என்ன டிவி வாங்குவது என்பவையெல்லாம் எது மிகவும் பொருத்தமாக இருக்குமோ அதை சார்ந்துள்ள சொந்த தேர்வுகளாகும். அவை நெறி சார்ந்தவை இல்லை. சிலருக்கு விலையை பொறுத்தவரை சோனிக்கு பதிலாக பேனசானிக்கே சரியான தேர்வாக இருக்கலாம். இவையெல்லாம் சொந்த வெறுப்புகள், நடுநிலையானதில்லை. இவை நெறி சார்ந்த பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் கூட நிச்சயமாக பொறுப்புணர்ச்சி சம்பந்தப்பட்டது. நெறி சார்ந்த தேர்வு என்பது சரியானது தவறானது என்பவற்றிற்கு இடையே உள்ள நடுநிலை தேர்வை பிரதிபலிக்கிறது. அதனால்தான் ஒரு நெறியற்ற தேர்வினை செய்யும் போது நம் மனசாட்சி புண்படுகிறது. ஒரு தவறான சொந்த தேர்வினை செய்யும் போது நாம் புண்படுவதில்லை. தேர்ந்தெடுத்தல் எல்லாமே தனிப்பட்ட விருப்பமாகும். ஏனென்றால் ஒரு மனிதனே அதை செய்கிறான். ஆனால் அதில் எது சரி எது தவறு என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுவதில்லை. ஒரு கணித தேர்வு ஒன்று, அதை யார் எழுதி என்ன பதிலை தருகிறார்கள் என்பது ஒருவருக்கொருவர் மாறுகின்றது. ஆனால் சரியான விடை என்னவோ ஒன்றுதான். இது ஒருவர் இனிமையான மனிதராக இருப்பதும் நல்ல நெறியான மனிதராக இருப்பதும் எப்படி ஒன்றாக இருப்பதில்லையோ அது போன்றது. ஒருவர் சமுதாய ரீதியாக இனிமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஏமாற்றுக்காரராகவும் ஒரு பொய்யராகவும் கூட இருக்கலாம். இது நெறியற்ற இனிமையாகும். இனிமையான தன்மை சமுதாயத்தின் ஏற்பை பிரதிபலிக்கிறது. இனிமையானவர் என்பது நல்லவர் என்று பொருளாகாது. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது பெரும்பாலும் கீழ்வருவனவற்றை சார்ந்துள்ளன. வசதியாகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான நமது விருப்பம், நமது உணர்வு. நன்றாக இருப்பதாக எதை உணர்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு நல்லதாகும். எது பொறுப்பானதோ அதை செய்வதை காட்டிலும் நல்லதாக உணர்வதே இங்கே முக்கியமாகும். சமுதாய போக்கு, மற்ற எல்லோரும் அதை செய்வதால் நானும் செய்தாக வேண்டும். நெறிகளும் நெறி சார்ந்த தேர்வுகளும் குழப்பமானவை என்பதே பொதுவான நம்பிக்கையாகும். யாருக்கு தெளிவற்ற பண்பை உடையவர்களுக்கு மட்டுமே. சூழல் சார் நெறிகள், சிச்சுவேஷனல் எத்திக்ஸ். நெறிகளை பொதுவாக்க முடியாது. ஒவ்வொரு சூழலுக்கும் தக்கவாறு அவை மாறும் என்று நம்புபவர்கள் அதை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் சூழலுக்கு ஏற்றவாறும் மனிதருக்கு ஏற்றவாறும் தங்களது நெறிகளை மாற்றிக்கொண்டிருப்பார்கள். இதனையே சூழல் சார் நெறிகள் என்பார்கள். இது கொள்கையை விட சொந்த வசதிகளுக்கான நெறிகளாகும். அளவுகோல்கள், பெஞ்ச் மார்க்ஸ். நாம் தரங்கள் என்று ஏன் வைத்துள்ளோம்? அவை ஒரு அளவாகும். ஐரோப்பாவில் 1 மீட்டர் என்று சொன்னால் ஆசியாவிலும் அது 1 மீட்டர் தான். எங்கு சென்றாலும் 1 கிலோகிராம் கோதுமை மாவு 1 கிலோகிராம் கோதுமை மாவே ஆகும். எந்தவித ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் ஒட்டி வராதவர்கள். எதுவுமே சரியானதோ தவறானதோ இல்லை. உங்கள் எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்லிக்கொண்டே ஒழுக்கத்தன்மையின் விளக்கத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அந்த பொறுப்பை தங்களது நடத்தைகளின் மேல் வைப்பதை விட மற்றவரின் பார்வையின் மேல் வைப்பார்கள். எனது நடத்தை சரியாகவே இருக்கிறது, உங்களது பார்வைதான் குழப்பமாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணுவார்கள். உதாரணத்திற்கு, தான் செய்தது சரிதான் என்று ஹிட்லர் நம்பி இருக்கலாம். ஆனால் அவர் செய்தது சரிதானா என்பதை பெரிய கேள்வியாகும். பசித்தவர்களுக்கு உணவுக்காக பணம் கொடுப்பது சரிதான். ஆனால் அதே சமயம் போதைப் பொருட்களை வாங்குவதற்காக பணம் கொடுப்பது சரியில்லை. பொது விதியே அளவுகோலை அமைக்கிறது. இதற்கு விதிவிலக்கு சூழலே ஆகும். உதாரணத்திற்கு, கொலை செய்தல் தவறானதாகும். இது ஒரு பொதுவான கூற்றாகும், பொதுவான உண்மையாகும், நெறி சார்ந்த தரமாகும். ஆனால் தற்காப்புக்காக இல்லாதவரை. வானிலை நன்றாக இருந்தால் அல்லது நீங்கள் நினைத்தால் கொலை செய்வது சரி என்று இது சொல்லவில்லை. ஒருவரது வேலையை விட அவரது சொந்த விருப்பங்கள் அவரை பற்றி நிறைய சொல்லும். ஒருவரது ஓய்வு நேரத்தை அவர் எவ்வாறு செலவழிக்கிறார் என்பது அவரது வேலையின் செயல்திறனை பிரதிபலிக்கும். பணமுடையாக இருக்கும்போது போதைக்கு அடிமையான ஒருவர் போதைக்கு அடிமையாகாத ஒருவரை விட பணத்தை கையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. நாம் அமர்த்தி கொள்ளும் ஆலோசகர்களையும் நாம் தேர்ந்தெடுக்கும் விநியோகஸ்தர்களையும் நாம் சந்திக்கும் வாடிக்கையாளர்களையும் வைத்து நமது நெறியின் தரம் வெளிப்படுத்தப்படுகிறது. கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் எண்ணங்கள் வேறுபடலாம். ஆனால் நியாயம், நீதி, நேர்மை, கடமை, பொறுப்பு போன்ற பண்புகள் எல்லாம் பொதுவானவையாகும், அழியாதிருப்பவையும் ஆகும். கலாச்சாரத்திற்கும் அவற்றிற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. கோழைத்தனத்தை விட வீரத்தை ஒரு சமுதாயம் உயர்வாக மதிக்காத நேரம் எப்போதுமே இருந்ததில்லை. நெறிகளும் நீதியும் கீழ்வருவனவற்றை கொண்டுள்ளன. பிறரை தன்னை போல் பாவிப்பது, பாரபட்சமின்மை, புண்பட்டவர்களுக்கு பரிவு, சமுதாய நன்மை குறித்த எண்ணம். சிலவற்றை பலர் ஏற்றுக்கொள்வதால் அவை சரியானது ஆகிவிடாது. உதாரணத்திற்கு, ஒரு அப்பாவியை 10 கொடியவர்கள் சேர்ந்து துன்புறுத்த ஒத்துக்கொண்டு விட்டால் அந்த செயல் சரியானதாக ஆகிவிடுமா? இல்லை.
புவியீர்ப்பு விதிகளைப் போல நெறிகளும் மிகவும் பொதுவானவையே. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் அழிவை நோக்கி இட்டு செல்வதைப் போல நல்ல கொள்கைகள் இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. பண்புகள் எல்லோரிடமும் இருந்தால் எந்த குற்றவாளியும் சிறைசாலையில் இருக்க வேண்டாம். ஏன் ஒரு போலீஸ் படை இருக்க வேண்டும்? தனிநபர்களின் நெறி மதிப்புகளை வைத்தே ஒரு சமுதாயம் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கும். சமுதாயத்திற்கு அதன் சக்தியை தருவது நெறி மதிப்புகளே ஆகும். சிலர் போதைப் பொருள் உட்கொள்வதில் சந்தோஷப்படுகின்றார்கள். அது அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால் அது உண்மையிலேயே நல்லதாகி விடுகிறதா என்ன? சார்பியல் கோட்பாட்டை நம்புபவர்கள் உண்மையிலேயே தங்களது சொந்த முரண்பாட்டில் மாட்டிக்கொள்கிறார்கள். எல்லாமே சார்புடையது என்று அவர்கள் சொல்வார்கள். இதுவே சரியான முழுமையான உண்மை. இதில் ஒரு சுய முரண்பாடு உள்ளது. நல்லது, கெட்டது, நேர்மை, நேர்மையின்மை ஆகிய வேறுபாடுகள் இந்த தன்மைகளை முன் அனுமானிக்கிறது. பெயரை மாற்றுவது என்பது பொருளை மாற்றுவதல்ல. இது பெயர் வில்லையை மாற்றிவிட்டால் உள்ளே உள்ள பொருட்கள் மாறுவதில்லை என்பது போன்றதாகும். மக்கள் புதிய பெயர்களை தருவதன் மூலமாக ஒழுக்க மதிப்புகளை மாற்றி விடுகிறார்கள். இதனை பொதுமக்கள் சாதனங்கள் கவர்ச்சிப்படுத்துகின்றன. பொய்யர்கள் எல்லாம் கற்பனையோடு கூடிய நல்ல பேச்சு திறமை கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 1993 கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் தலைவரான மைக்கேல் ஜோவன் ராஜினாமா செய்தபோது ஒரு செய்தியாளர் அவரிடம் அவரால் நிறைவேற்றப்படாத திட்டம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். சோவன் ஆமாம் என்றார். இது கேட்பதற்கு மன நிறைவாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஒன்றுதான் இருக்கிறது. நெறிகள் பற்றிய போதனையை அறிமுகப்படுத்தாததுதான் அது என்று அவர் குறிப்பிட்டார். ஒரு சராசரி இளங்கலை பட்டதாரி இந்த விஷயங்களில் பயிற்சி பெறுவதில்லை. பெரும்பாலான கல்வியாளர்கள் இந்த விஷயத்தை தொடவே பயப்படுகிறார்கள். நெறிகள் எல்லாம் பொதுவாக பெற்றோர்கள் பார்த்து கொள்ளட்டும் என விடப்படுகின்றன. இந்த நாட்டில் ஒருபோதும் இருந்திடாத அளவு அதிகமான ஒழுக்க நெறி பயிற்சிகள் தேவைப்படுகிற இளைஞர்கள் எப்போதையும் விட மிக குறைவாகவே அதை பெறுகின்றனர் என்பதே முடிவாகும். ஒழுக்கங்களும் நெறிகளும் மதம் ஒன்றுமில்லை. அவை ஒரு அமைதியான சமுதாயத்திற்கு தேவைப்படும் தர்க்கமான பொருள் பொதிந்த கொள்கைகளே ஆகும். நெறிகளும் சட்டமும் யாராக இருந்தாலும் சட்டமும் நெறிகளும் ஒன்றல்ல என்பதை ஒத்துக்கொள்வார்கள். நெறியற்ற ஒரு செயல் சட்டப்படி சரியானதாக இருக்கலாம். சட்டப்படி தவறான ஒரு செயல் நெறி உள்ளதாக இருக்கலாம். உதாரணத்திற்கு, மிகவும் பொருத்தமான பாலிசியை விற்பதற்கு பதிலாக நிறைய கமிஷன் கிடைக்கும் என்பதற்காக ஒரு ஆயுள் காப்புறுதியை விற்பனையாளர் வாடிக்கையாளருக்கு தவறான பாலிசி வகையை விற்கிறார். இது சட்டப்படி சரியாக இருக்கலாம், ஆனால் நெறியற்றது. ஓர் இளம் நிர்வாகி தனது காரின் பின் சீட்டில் தனது இரத்தம் வழியும் குழந்தையை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு முயற்சிக்கும் போது வேக கட்டுப்பாட்டை மீறி ஓட்டுகிறார். இந்த சூழலில் சட்டத்தை மீறினாலும் கூட குழந்தையின் உயிரை காப்பாற்ற மருத்துவ உதவியை உடனடியாக நாடாமல் இருந்தால் அது நெறியற்றதாக இருக்கும். சட்டம் குறைந்தபட்ச தரத்தை நிர்ணயிக்கிறது. மாறாக நெறிகளும் மதிப்புகளும் அத்தகைய தரங்களுக்கு அப்பாலும் போகின்றன. நெறிகளும் மதிப்புகளும் நியாயத்தையும் நீதியையும் பற்றியது ஆகும். இது மக்களை சந்தோஷப்படுத்துவதோ அல்லது கஷ்டப்படுத்துவதோ அல்ல. மக்களின் தேவைகளையும் உரிமைகளையும் மதிப்பது பற்றியது ஆகும். வாழ்க்கையின் குறிக்கோள், பர்பஸ் ஆஃப் லைஃப். விருப்பங்களில் பலவிதம் இருக்கின்றன. வெற்றிக்கான விருப்பம், மகிழ்ச்சியை இழந்தாலும் கூட தன்னுடைய கடமையை செய்வதற்கான விருப்பம், குறிக்கோளின் மேல் விருப்பம் போன்றவை. ஏதாவது ஒன்றிற்காக உயிரையும் தருவது என்பது வாழ்வில் ஒரு பொருளை கொடுக்கிறது. உலகம் முழுவதையும் நீங்கள் வென்று உங்களது மனசாட்சியை இழந்தால் என்ன நன்மை இருக்க போகிறது? ஒரு குறிக்கோளற்ற வாழ்க்கை நடைப்பிணம் போன்றதாகும். உங்களது குறிக்கோள் தான் என்ன? உங்களிடம் குறிக்கோள் என்று ஒன்று இருக்கிறதா? இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.